இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எடுத்து பேசு, அவங்க இன்னும் பயந்துருப்பாவ. எசக்கி சொல்றி. நான் தான் பேசுறேன். கனியை கண்டுபிடிச்சிட்டீங்களா? மாமா இன்னும் இல்ல. இல்லையா? ஆனா கனியை இறக்கி விட்ட இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். அவளை யாரோ ஒரு கார்ல கடத்திருக்காங்க மாமா. எது கடத்திருக்காங்களா? அந்த கார் நம்பரை நாம இப்ப கண்டுபிடிச்சிருவோம் மாமா. என் பிள்ளைய எப்படியாவது எந்த சேதாரம் இல்லாம வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்க நல்லா இருப்பீங்க மாமா. நீங்க கவலைப்படாதீங்க. கனியை எங்க கடத்தினாங்களோ அந்த இடத்த கண்டுபிடிச்சாச்சு. அந்த சம்பவம் இங்க ஒரு வீட்ல சிசிடிவி கேமரா இருக்கு மாமா. அந்த ஹவுஸ் ஓனருக்காக காத்துட்டு இருக்கோம். நடந்த சம்பவம் நிச்சயமா அந்த கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல. இப்ப அந்த கேமராவை வச்சு கடத்தின கார் எது, அதோட நம்பர் என்ன, ஓனர் யாரு, எல்லா டீடைல்ஸையும் எடுத்துருவோம் மாமா. அதை வச்சு ஈஸியா ஆளை பிடிச்சிடலாம் மாமா. கனியை காப்பாத்திடலாம். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அட பாவீங்களா, இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சிட்டானுங்களா? விட்டா அந்த ராஜசிங்கத்தையே கண்டுபிடிச்சிடுவானுங்க போல இருக்கே. என் பிள்ளை பாவத்தை அதுக்கு எதுவுமே தெரியாது, ரொம்ப பயப்படுத்தா. எங்க போனா ஏதான எவன் கடத்துறான்னு தெரியலையே. எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கத்தான். பரணி, கனிய கண்டுபிடிச்சதும் உடனே போன் போடல. சரிடி, நாங்க பாத்துக்கிறோம். நீ போன் வை. நிச்சயம் அந்த சிசிடிவி கேமரால ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும் சண்முகம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இல்லை, நேரம் மாட்டும் போயிட்டே இருக்கல. எவன் கடத்தனா, அவன் யாரு எதிரி, அவனுக்கு என்ன நோக்கம் எதுவுமே தெரியலையில. நேரம் போக போக நம்ம பிள்ளைக்கு என்ன ஆகும் ஏதாகும் ஒரே பதட்டமா இருக்குல்ல. ஹே, ரிலாக்ஸா இரு. அவளுக்கு ஒண்ணும் ஆகாது.